ஏன்னா புருஷங்காரன் செத்தாய் போச்சு. நீ அடுத்தது என்ன செய்யணும்? இந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்றணும்? நம்ம புருஷன் கூட இல்லையேன்னு சிந்திக்கணும். நான் செத்து போறேன்னா அனாதை குழந்தை ஆயிட்டாது. அது ஊடு ஊடா போய் பிச்சை எடுக்காது. அது இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் தாய் தோப்புனவா இருக்கணும். இப்படி வாழக்கூடாது. நீ கணவன்ற ஒருத்தன் இறக்க தான் செய்யணும். உன் கணவனும் நீயும் ஒரே அம்மா வயிற்றுல பிறந்தீங்க. ஏதோ இடையில சேர்ந்தீங்க. ஒரு 2 நண்பர்கள் யாருன்னு தெரியாது, திடீர்னு நட்பு கொண்டாடுறோம். சில நண்பர்கள் உள்ளத்துல ஒன்று உரட்டில் ஒன்று வச்சுன்னு உறவாடுற நண்பர்களும் உண்டு. சில பேர் மன ரீதியா உறவாடுற நண்பர்களும் உண்டு. இந்த 2 நண்பர்களும் ஒரு தாய்க்கு பொறுக்கல, அதனால நல்லா உறவாடினே இருக்கிறோம். எதுவோ சின்ன மனஸ்தாபம் பிரிஞ்சு போயிடும் இல்லையா? நட்பே பிரிஞ்சு போது மரணம் பிரிக்காதா? பிரிக்கதான் செய்யும். ஆனால் இந்த மரணம் பிரிச்சாலும் உன்னுடைய செயலை நீ மறக்க கூடாது. அடுத்தது நான் என்ன செய்யணும் இந்த உலகத்துல? என்னுடைய மரணத்துக்குள்ள நான் என்ன சாதிக்கணும். அப்போ நீ உலகத்துல இருக்கிற குழந்தைக்கெல்லாம் நன்மை செய்யாத. நீ பெத்த புள்ளிய மற்றவங்ககிட்ட தவிக்க விடாத காப்பாத்து. அது பெரிய சிறப்பு. ஒண்ணு அந்த மாதிரி போகும்போது சொல்லுவேன், வரும்போது அழுதுக்குனே உள்ள வந்தேன், போகும்போது சிரிச்சுக்கினே போறேன் நான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனம் தெளிவடைஞ்சால் அவனுடைய வாழ்க்கை பயணம் சீராக இருக்கும். கண்டிப்பாக அதுக்காக தான் சாமி பேசுங்கிறேன். சொல்லு சாமி. கண்டிப்பாக சாமி. இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நம்மளை விட வயசு கம்மி